ஹலோ மக்களே, இன்னைக்கு நான் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படம் ரொம்பவே தத்ரூபமா எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் தான் உண்மையான விஷயமா இல்லையா அப்படின்னு நமக்கே டவுட் வர அளவுக்கு இந்த படம் இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. சரி, இன்னைக்கான கதையோட ஒன்லைனர் பார்க்கலாமா? நம்மளோட பூமி கொஞ்சம் கொஞ்சமா மாசடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மனுஷர்களான நம்மளால இந்த பூமியில வாழ முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சயின்டிஸ்ட் எல்லாரும் பக்கத்து கிரகமான மார்ஸ்ல நம்மளால வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக ஒரு க்ரூவை அனுப்புறாங்க. ஸோ அப்படி போன க்ரூவுக்கு என்னாச்சு, போன அவங்களுக்கு காத்திருந்த ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன, இதுல பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்க போகுது. அப்படி என்ன அப்படிங்கறத இந்த கதையோட முழு கதையுமே. சரி, இன்னைக்கான மூவிக்குள்ள நம்ம பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2019ல ரிலீஸ் ஆன 6 Degrees of Freedom அப்படிங்கிற ஒரு படம் தான். கதையோட ஸ்டார்டிங்ல இன்னையில இருந்து பல வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. பூமியோட சூழ்நிலையே ரொம்பவே மாறி போச்சுங்க. ஏன்னா நாம பண்ண ஒரு சில வேலைகளால நம்மளோட பூமி பயங்கரமா மாசு அடைஞ்சிருச்சு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்மளோட பூமியை பொல்யூட் பண்ணிட்டோம். இது கூடவே சில போர்கள்லாம் நடந்து அதனாலயும் சில மாசுகள் ஏற்பட்டிருக்கு நம்மளோட பூமியில. நம்ம பூமியும் நிறைய வளங்களை இழந்துருச்சு. சோ அதனால ஒரு முடிவெடுக்கிறாங்க நம்மளோட கவர்மெண்ட், பூமிக்கு அடுத்தபடியா இருக்கிற ஒரு ரெட் பிளானட், அதாவது நம்மளோட மார்ஸ், அதுல போய் மனுஷங்களை நம்ம வாழலாம் அப்படிங்கறத எங்களோட பிளானே. ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணி கடைசியில ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை ரெடி பண்றாங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப்பும் இப்ப மார்ஸ்க்கு போகிறதுக்கு ரெடி ஆயிருச்சு. அதுல ஒரு க்ரூ இருக்காங்க. அந்த க்ரூவோட கேப்டன் பாத்தீங்கன்னா அலெக்சா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான். இந்த ஸ்பேஸ் ஷிப்பால நிறைய ரேடியேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா கண்ணாடி வழியா இவங்க வெளியில பார்க்கக்கூடிய அந்த இடங்களை ரேடியேஷன் கண்டிப்பா தாக்க தான் செய்யும். அதனால அதை க்ளோஸ் பண்றதுக்காக சில ஷீல்ட் எல்லாம் வச்சு க்ளோஸ் பண்றாங்க. இந்த க்ரூல மொத்தம் 5 பேர் இருக்காங்க. இந்த க்ரூவோட கேப்டன் அலெக்சாக்கு கோ பைலட்டா ஒரு கேசி இருக்காங்க. சோ இவங்க 2 பேரும் தான் ஸ்பேஸ் ஷிப்பை கரெக்டா கொண்டு போய் மார்ஸ்ல இறக்கணும். அதுக்கப்புறம் ரை அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் இருக்காரு. அவரோட வேலை என்னன்னா ஸ்பேஸ் ஷிப்போட மெக்கானிக்கல் வேலையெல்லாம் பாத்துக்கிறது. அதுக்கப்புறம் கேத்ரின் ஒரு லேடி இருக்காங்க. அவங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டாக்டர். க்ரூ மெம்பர்ஸோட வைட்டல்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரீத் பண்றதுக்கான எபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களோட உடம்பு பத்தின எல்லாமே இவங்க தான் பாத்துப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மார்ஸ் மிஷினோட ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. இவரோட பேரு ஜெரி. ஸோ இவங்க 5 பேரும் தான் இப்ப மார்ஸ்க்கு போயிட்டு அங்க இருக்கிற சூழ்நிலைய நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நம்மளோட மனுஷங்களை அங்க வாழலாமா, தகுதி இருக்கான்னு சொல்லி செக் பண்றதுக்காக போற க்ரூ. இவங்க எல்லாரையும் தாண்டி இந்த ஸ்பேஸ் ஷிப்போட மொத்த கண்ட்ரோலையும் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ கண்ட்ரோல் பண்ணும். அந்த ஏஐக்கு ஒரு பேரு கூட இருக்கு. அதோட பேரு டீனா. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஷிப் இப்ப போறப்பட ரெடியா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி லேயரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஷீல்டும் க்ளோஸ் ஆகுது. இவங்க லான்ச் ஆகிறதுக்கு இன்னும் 9 நிமிஷம் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. அது இவங்களுக்கு ஸ்பேஸ் ஷிப்குள்ள கேட்கும். நம்ம டீனாவும் நாங்க ரெடியா இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியா சொல்றாங்க. அதுக்கப்புறம் டீனா கிட்ட, அதாவது அவங்களோட ஏஐ அது கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஹே டீனா, சூப்பரான ஒரு பாட்டு போடு, இன்னும் 9 மினிட்ஸ்ல நம்ம இங்க இருந்து கிளம்ப போறோம், ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே கிளம்புவோம்னு சொல்றாங்க. டீனாங்கிற அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டும் சாங் பிளே பண்ணவும் எல்லாரும் ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு இன்ஃபர்மேஷன் ரேடியோல இருந்து பேஸ்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது உலக போர் ஸ்டார்ட் ஆயிருச்சாம். நார்த் கொரியா இருக்குல்ல, அவங்க அமெரிக்கா மேல நியூக்ளியர் வெப்பனை போட்டுட்டாங்களாம். ஆல்ரெடி லாஸ் ஏஞ்சலஸ், சியாட்டல் நகரங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சாம். அடுத்த மிசைல் எப்ப வரும்னா இவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு தான் இப்போ, அதாவது இவங்க ஸ்பேஸ் ஷிப்பை லான்ச் பண்ண போறாங்களா அந்த இடத்துல தான் விழ போகுதுன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கான். இந்த மிசைல் விழுந்து லான்ச் ஆகுறதுக்கு 20 நிமிஷம் தான் இருக்கான் இன்னும். சோ இதை கேட்டதுமே அந்த பேஸ்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, நம்மளோட மார்ஸுக்கு போற பிளான் கேன்சல் ஆயிடுச்சு, எல்லாரும் கீழே இறங்கி வாங்கன்னு சொல்றாங்க. நம்ம அலெக்சாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கூட இருக்கிற க்ரூ ஆளுங்க கிட்ட கேட்கும்போது 4 வருஷமா நம்ம இதுக்காக தான் வெயிட் பண்ணோம், இதை இப்படியே விட்டுட்டு போக முடியாது, அப்படியே இந்த மிஷினை விட்டுட்டு நம்ம கேன்சல் ஆகி போனாலும் 20 நிமிஷத்துல நம்மளால ரொம்ப தூரம்லாம் போயிட முடியாது, கண்டிப்பா நியூக்ளியர் அட்டாக்கால நம்ம கண்டிப்பா இறந்துதான் போகும், அதுக்கு பேசாம இந்த ஸ்பேஸ் ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணி நம்ம மார்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே இதுக்கு ஓகேன்னு சொன்னதுனால அலெக்சாக்கும் வேற வழி இல்ல. இவங்க முடிவு பண்ணாலுமே ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இவங்க ஆன் பண்ண முடியாது. ஏன்னா பேஸ்ல இருக்கிறவங்க கிட்ட தான் அந்த கண்ட்ரோல் இருக்கு. சோ கமாண்டரான அலெக்சா பாத்தீங்கன்னா பேஸ்ல இருக்கவங்க கிட்ட பேசுறாங்க. சோ நாங்க கீழே தப்பிக்க முயற்சி பண்ணாலும் எங்களால தப்பிக்க முடியாது. சோ இவ்வளவு வருஷமா நிறைய கோடிகள் செலவு பண்ணி நம்ம இந்த மிஷினை செயல்படுத்தி இருக்கோம், ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க, நாங்க இந்த மார்ஸ் மிஷினை பாத்துக்கிறோம், நீங்க உங்களோட சேஃப்டியை பாத்துக்கோங்க அப்படின்னு அலெக்சா சொல்றாங்க. பேஸ்ல இருக்கிறவங்களும் சரி ஓகே நாங்க ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லிட்டு கவுண்ட் டவுன் ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஸ்பேஸ் ஷிப்பும் ஸ்டார்ட் ஆகி அப்படியே மேல பறக்க ஆரம்பிக்குது. சோ இப்போ இவங்க இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஷிப் கண்ணாடி மாதிரி தான் இருக்கு. ஆனா அதை ப்ரொடெக்டிவ் லேயரை வச்சு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ஸ்பேஸ் ஷிப் கிராவிட்டி எல்லாம் தாண்டி ஸ்பேஸ்க்கு போயிடுச்சு. சேஃபான இடத்துக்கு வந்துருச்சு. நம்ம அலெக்சாவும் பூமியில இருக்கிறவங்க பேஸ்ல இருக்கவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த மிசைல் அட்டாக் பண்ணிச்சா என்னாச்சுன்றத கேட்கறதுக்காக இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பதிலுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் இவங்களுக்கு கிடைக்கவே இல்ல. சோ அதனால இவங்க பப்ளிக் ரேடியோ சிக்னல்ஸ் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல இவங்க செக் பண்ண பிறகுதான் இவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். உலகத்துல
ஸ்பேஸ்ல இருந்து இருக்கிற எல்லா சிக்னல்ஸ்ல இருந்தும் இவங்களுக்கு கான்டாக்ட் கிடைக்குது. இந்த நார்த் கொரியால இருந்து வந்த அந்த எல்லா மிசைல்ஸுமே அமெரிக்கா முழுக்க பரவி லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிட்டாங்களாம். அதெல்லாம் கேட்டு இந்த க்ரூ மெம்பர்ஸ் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஏன்னா அந்த லட்சக்கணக்கான மக்கள்ல இவங்களோட ஃபேமிலியும் தான் இருக்காங்க. சோ இந்த க்ரூ மெம்பர்ஸால இதை கேட்க முடியல. உடனே நம்ம அலெக்சாவும், டீனா இங்க பாரு, இந்த ரேடியோவை முதல்ல நீ ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இவங்க எல்லாருக்கும் இப்போ பூமியை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா இந்த கண்ணாடி கிளாஸ் மூடி இருக்கு. நம்ம அலெக்சாவும் அந்த கண்ணாடி லேயரை ஓபன் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. கூட இருக்கிறவங்களும் இல்ல, அதை நம்ம ஓபன் பண்ணாலும் நம்மளால அழிவா தான் பார்க்க முடியும். சோ இவங்க இப்ப கிட்டத்தட்ட ஸ்பேஸ்க்கு வந்துட்டனால அவங்களுக்கு இப்ப திரும்ப பூமிக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருக்குமே இப்ப பூமிக்கு போகணும்னு ஆசை வந்ததுனால நம்ம கடலுக்கு நடுவுல போய் இதை லான்ச் பண்ணோம்னா நம்ம சேஃபா இருப்போம்னு சொல்றாங்க. அப்பதான் இந்த மார்ஸ் மிஷனோட ஸ்பெஷலிஸ்டான ஜெர்ரி இருக்கார்ல, அவரு ஒரு விஷயத்த சொல்றாரு. சயின்டிஸ்டான நம்மளோட தேரி இப்போ சரியா போச்சு பாத்தீங்களா, ஃபெர்மி பாராடாக்ஸ். மனுஷங்க மாதிரியான நிறைய உயிரினங்கள் வேற வேற பிளானட்ஸ்ல கண்டிப்பா இந்த யூனிவர்ஸ்ல இருந்திருக்கணும். ஆனா அந்த மாதிரி யாருமே நம்மள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த உயிரினங்கள் எல்லாமே அடுத்த ஒரு பிளானட்டுக்கு போயிட்டு மத்த உயிரினங்கள் கூட கான்டாக்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இறந்து போய் அந்த பிளானட்ஸே இப்ப காணாம போயிருக்கும். சோ அதே மாதிரி தான் இப்போ மனுஷங்களான நாமளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நியூக்ளியர் வார் வேற ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா யாருமே பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே பொழைச்சாலும் அதே பிளானட்லாம் வாழ முடியும். ஏன்னா முன்ன மாதிரியான ஸ்பேஸ் ஷிப்ஸ் எல்லாத்தையுமே இப்போ அழிச்சிருப்பாங்க அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்னால. சோ மறுபடியும் நம்ம தொடங்கின இடத்துக்கே தான் திரும்பி போயிருப்போம். கண்டிப்பா நம்மளால அடுத்த பிளானட் கூட பேசியிருக்க முடியாது அப்படின்னு ஜெரி சொல்றாரு. இப்போ இந்த பூமியில இருந்து இந்த நியூக்ளியர் வார்ல இருந்து இவங்க இந்த 5 பேர் மட்டும் தான் தப்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து இவங்க மார்ஸுக்கு போனாங்க அப்படின்னா அங்க ஒரு காலனியை ஓபன் பண்ணி உருவாக்கி அவங்களால இங்க வாழ முடியும். சோ கமாண்டரும் அதே தான் சொல்றாங்க. சோ நம்ம கமாண்டரான அலெக்சாவும் என்ன சொல்றாங்கன்னா, சப்போஸ் இந்த நியூக்ளியர் வார்ல யாராவது ஒருத்தவங்க உயிரோட இருப்பாங்க, அவங்க மார்ஸ வானத்தை நோக்கி பார்த்தாங்க அப்படின்னா அங்கேயும் நம்ம மனுஷங்க வாழ்றாங்க, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பாப்பாங்க. சோ அதனால நம்ம மார்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மார்ஸுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எப்படியும் இவங்க மார்ஸுக்கு போகிறதுக்கு 9 இல்ல 10 மாசம் கிட்ட கூட ஆகும். அதோட இப்ப இவங்க ஜீரோ கிராவிட்டில இருக்காங்க. எப்படின்னா ஜீரோ கிராவிட்டி அப்படின்னா என்னன்னா இவங்களால ஸ்டேபிளா நிக்க முடியாது, அப்படியே மிதந்துகிட்டே தான் இருப்பாங்க. சோ அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து ஒரு 2 பார்ட் அப்படியே வெளியே தள்ளி விடுறாங்க. இப்போ இவங்க ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து ஒரு 2 பார்ட் வெளியில வந்து அப்படியே சுத்த ஆரம்பிக்கும். அது கூடவே இவங்களோட ஸ்பேஸ்ஷிப்போ சுத்தும். சுத்தி சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் மூலமா இவங்களால ஸ்டேபிளா நிக்க முடியும். சோ இதை ரொம்ப ரொட்டேஷன் கிராவிட்டின்னு கூட சொல்லுவாங்க. உங்களுக்கு இதை தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நம்ம இப்போ ராட்டினத்துல சுத்தும் போது, அதாவது குதிரை ராட்டினம் தெரியும்ல, சுத்தும்ல ரவுண்டா, அதுல நம்ம சுத்தும் போது அது ரொம்ப வேகமா சுத்தும் போது நம்மளால வெளியில போய் விழ போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை நம்மளோட உடம்பு நமக்கு கொடுக்கும் இல்லையா. ஸோ அதுதான் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். ஸோ அதே ஃபோர்ஸ் தான் இப்போ இந்த ஸ்பேஸ்ஷிப்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஃபோர்ஸ்னால ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாம் வெளியில தள்ளுற மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா இப்போ இவங்க ஜீரோ கிராவிட்டியில இருக்கிறதுனால அந்த ஃபோர்ஸை இப்போ ஒரு கிராவிட்டி மாதிரி ரியாக்ட் ஆகி இவங்களை ஸ்டேபிளா வச்சுக்கும். ஸோ இந்த ரொட்டேஷனல் கிராவிட்டி ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் அவரோட கையில இருக்கிற பெண்ணை அப்படியே விடுறாரு. அதுவும் அந்த இடத்துல பறக்குது. ஒன்ஸ் அந்த ரொட்டேஷனல் கிராவிட்டி ஆன் ஆன உடனே அந்த பெண் இவங்களோட கையில விழுகுது. சோ அந்த ஃபோர்ஸ் அந்த பெண்ணையுமே இழுக்குது. அதுக்கப்புறம் இவங்களால ஸ்டேபிளா நடக்க முடியுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அவங்களோட ஸ்பேஸ் சூட்டை கழட்டி வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளும் போகுது. இன்னும் இவங்க மார்ஸுக்கு போறதுக்கு இன்னும் 214 நாள் இருக்கு. அந்த இன்ஜினியர் இருக்காங்கல்ல ரை, அவங்க பூமியில இருக்கிறவங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. ரிங் போகுது, ஆனா யாருமே ஆன்சர் பண்ணவே இல்லை. அவ்வளவு பெரிய வார் நடந்திருக்கு, கண்டிப்பா போன் எல்லாம் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கணும்ல. அதுக்கப்புறம் தான் இந்த கோ பைலட்டான கேசி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நியூக்ளியர் பாம் எல்லாமே அதுல இருந்து வர நியூக்ளியர் பர்ஸ்ட் எல்லாமே அதோட ரேடியேஷனை யூஸ் பண்ணி மனுஷங்களை மட்டும்தான் அழிக்க முடியும். ஆனா இந்த டெக்னாலஜிஸ் எதையுமே அதுங்களால அழிக்கிறதுக்கான சக்தி அதுங்களுக்கு இல்ல. அதனால தான் போன் ரிங் ஆகுது. ஆனா அதை எடுக்க மனுஷங்க தான் இப்போ உயிரோட இல்ல. சோ இப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே கமாண்டர் அந்த இடத்துக்கு வராரு. இன்ஜினியர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஏர்த்துக்கு கால் பண்ணாத, அதனால நம்மளோட மனசு ரொம்ப பாதிக்கப்படும், நமக்கு மார்ஸுக்கு போறதுதான் பெரிய மிஷன். சோ இனிமே நீ அந்த பூமிக்கு கால் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவங்க இப்போ ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. டீனா கிட்ட, அதாவது ஏஐ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, டீனா இனிமே இங்க இருந்து யாருமே ஏர்த்துக்கு கால் பண்ணாலுமே காலை கனெக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டும் எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணுது. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போகுது. இன்னும் மார்ஸுக்கு போறதுக்கு இவங்க கிட்ட 201 நாள் இருக்கு. கமாண்டர் அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு பயங்கரமா எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்க. சோ நம்ம ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கிறது ரொட்டேஷனல் கிராவிட்டி தான், ஒரிஜினல் கிராவிட்டி கிடையாது. அதனால இவங்களோட பாடியை பயங்கர ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கிட்டோம். அப்படி இவங்க வச்சுக்கல அப்படின்னா ஈஸியா இவங்களோட எலும்புகள் எல்லாம் உடஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போகுது. இன்னும் இவங்க மார்ஸுக்கு போறதுக்கு இன்னும் 180 நாள் இருக்கு.
இப்போ நம்ம கேசி பாத்தீங்கன்னா எல்லா சர்க்கியூட்ஸும், அதாவது ஸ்பேஸ் ஷிப்ல இருக்கிற சர்க்கியூட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டிவைஸ்ல ஏதோ ஒரு சம் கிளிச் ஆகி ஏதோ ஒரு உருவம் அந்த கிளிச்லயே அப்படியே தெரியற மாதிரி இருக்கு. அதை பார்த்த கேசிக்கு என்னன்னே புரியல. அதையும் அவர் யார்கிட்டயுமே சொல்லல. அப்படியே நாட்கள் நகருது. இன்னும் 160 நாள் இருக்கு. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகுது. டீனா லைட் ஆன் பண்ணு அப்படின்னு ஏஐ கிட்ட கேக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு லைட் ஆன் ஆகுது. இதுவே பூமியில எதுவும் ப்ராப்ளம் இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம டீனாவை நம்ம அப்டேட் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப பூமியில தான் யாருமே இல்லையா, அதனால அவளை அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே நாட்கள் நகருது. சோ கமாண்டர் இப்போ என்ன பண்றாங்கன்னா, அதாவது அலெக்சா அவங்க யாருக்கும் தெரியாம அவங்களோட வீட்டுக்கு அவங்க கால் பண்ணி பாக்குறாங்க. ரிங்கும் போகுது. ஐம் சாரி, எங்களால கால் எடுக்க முடியல, உங்களுக்கு ஏதாவது முக்கியமா சொல்லணும் அப்படின்னா பீப்புக்கு அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் செட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அது மட்டும் வருது. கமாண்டரும் இன்னொரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இந்த க்ரூல இன்ஜினியரா இருக்காங்கல்ல அந்த லேடியும் மிஷின் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காருல்ல அவருமே 2 பேரும் லவ் பண்றத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீட்டிங் வச்சு அவங்க கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஒருவேளை உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையும் வச்சுக்கிட்டு நம்மளால சமாளிக்க முடியாது. சோ கேசியும் அங்க இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க 5 பேருக்கு தேவையான சாப்பாடு தான் நம்ம கிட்ட இருக்கு. ஒருவேளை நீ பிரெக்னென்ட் ஆயிட்டா அப்படின்னா அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும், உனக்கு அதிக கேலரி தேவைப்படும். சோ ஃபுட் சப்ளை பத்தாம சீக்கிரமா நம்ம இறந்து போயிடுவோம். சோ எல்லா ஃபீலிங்ஸையும் கட்டுப்படுத்திக்கிட்டு மிஷின்ல நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மார்ஸ்க்கு போகிறதுக்கு பாதி தூரத்துக்கிட்ட வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இந்த கமாண்டர் அலெக்சா வந்து ரொம்ப சோகமாகறாங்க. சோ கேத்ரினும் கமாண்டர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான், ஒவ்வொரு நாள் தூங்கி எழும்பொழுதும் இங்க நடக்கிற எல்லாமே ஒரு கெட்ட கனவா இருக்க கூடாதான்னு நான் நினைச்சுக்கிட்டே தான் தூங்கி எழுறேன். நமக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள்னு சொல்லி எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. சொல்ல போனா நம்ம பூமியே இப்போ அழிஞ்சு போச்சு. ஆனா நாம இப்போ இந்த முடிவே இல்லாத ஸ்பேஸ்ல வந்து மார்ஸை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். சோ கேத்ரினும், நீங்க மட்டும் இப்ப தனியா இல்லைங்க, நாங்களும் உங்க கூட தான் இருக்கோம், நீங்க எங்களோட கமாண்டர் அப்படின்னு சொல்லவும், ஆனா நான் ஒரு கமாண்டர் தான், ஆனா இது எதுக்காக, இப்ப நம்ம போற விஷயம் கூட நடக்குமோ நடக்காதான்னு எனக்கு தெரியல அப்படி நம்ம கமாண்டர் புலம்புறதை எல்லாருமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சோ இன்னும் இவங்க மார்ஸுக்கு போறதுக்கு 115 நாள் தான் இருக்கு. அந்த இன்ஜினியர் லேடி நம்ம கமாண்டர் சொன்னதையும் மீறி பூமிக்கு கால் பண்றாங்க. பூமிக்கு சிக்னல் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. யாராவது ரிப்ளை பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டும் இருக்காங்க. மிஷின் ஸ்பெஷலிஸ்ட் ஜெதியுமே, ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, கமாண்டர் நம்மள கம்யூனிகேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதோட ரிப்ளை பண்றதுக்கு பூமியில யாருமே கிடையாது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சடனா இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு சிக்னல் ஒண்ணு கிடைக்குதுங்க பூமியில இருந்து. அதுல யாரோ பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்களும் பேச ட்ரை பண்றாங்க. ரிப்ளை வந்து ஏதோ ஒரு சம்பந்தமே இல்ல வளர மாதிரியான சவுண்ட் கேக்குது. கூட ஆட் எல்லாம் வேற வருது. அப்போதான் கேசிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த ஆட் வந்து 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஆட் ஆச்சே அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. சோ அப்ப போன ஒரு சிக்னல், அதாவது 70 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பேஸுக்கு வந்த ஒரு சிக்னல் எங்கேயோ போயிட்டு திரும்ப ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகி இவங்க கிட்ட இப்போ வந்திருக்கு அப்படிங்கறத இவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. சோ இதுல இருந்து இவங்க இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் தெரியுது, பூமியில எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி. சோ ஒரு நார்மல் போரா இருந்தா பரவாயில்ல, பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்கள் சில பேர். ஆனா இது நியூக்ளியர் போர் இருக்குன்றதுனால கண்டிப்பா ஒரு புல் பூண்டு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ எல்லாரும் அப்படியே சோகமா இருக்காங்க. நாட்களை கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கேசி இருக்காங்கல்ல கோ பைலட், அவரு என்ன பண்றாருன்னா பாத்ரூம்க்கு போயிட்டு அங்க இருக்கிற கேஸ்கெட்குள்ள கையை விட்டு தடவி பாக்குறாரு. அவரோட கையில இப்போ ஒண்ணுமே படல. சோ அதோட இவருமே அதை டைரியிலயும் நோட் பண்றாரு. சோ இப்படியே நாட்கள் போகுது. கமாண்டருக்கு பர்த்டேவும் வருது. அதுக்காக எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட்டும் பண்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் சிரிக்கிறாங்க, சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே இந்த கேத்ரின், அதாவது டாக்டர் இருக்காங்களா, அவங்க சோகமாகி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி இப்ப எல்லாரும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், நம்மளால நடிக்க முடியுமே தவிர சந்தோஷமா இருக்க முடியாது. சோ கேத்ரின் அழறத பார்த்து எல்லாருமே சோகமாக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கேசி இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு பெரிய உண்மையை சொல்றாரு. இப்ப யாருமே எந்த ஒரு டேஞ்சர்லயும் இல்ல, பூமியில நியூக்ளியர் வாருமே நடக்கவே இல்ல, இது எல்லாமே பீலா தான். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, நம்ம ஸ்பேஸ்லலாம் இல்ல, நம்ம இன்னும் பூமியில தான் இருக்கோம். இன்னும் நம்மளோட ஸ்பேஸ் ஷிப் கிளம்ப கூட கிடையாது. இது எல்லாமே ஒரு சிமுலேஷன் தான். சோ நம்மள வச்சு ஒரு டெஸ்டிங் போட்டுட்டு இருக்காங்க. அது தெரியாம நாமளும் அந்த சிமுலேஷனுக்குள்ள தான் இருக்கோம்னு சொல்லவும், சடனா ஸ்பேஸ் ஷிப்குள்ள ஒரு அலர்ட் ஒன்று வருது. சூரியன்ல இருந்து ஒரு பெரிய ஃபிளேர் வருதான். இந்த சோலார் ஃபிளேர்ல இவங்களோட ஸ்பேஸ் ஷிப் டைரக்டா மாட்டிக்கிச்சு அப்படின்னா அவ்வளவுதான், பெரிய பாதிப்பாகும். சோ இவங்களோட ஸ்பேஸ் ஷிப்பை இப்போ கொஞ்சம் நகர்த்தி வச்சாங்க அப்படின்னா அந்த சோலார் ஃபிளேர்ல இருந்து இவங்க தப்பிக்கலாம். ஆனா என்ன, கொஞ்சம் அதிகமான ஹீட் ஜென்ரேட் ஆகும் பக்கத்திலே போறதுனால. சோ அதனால இவங்க மெயின் கேபின்குள்ள மட்டும் தான் இருக்கணும், ஏன்னா அங்க அவ்வளவா ஹீட் வராது. சோ வேக வேகமா மத்தவங்களும் கமாண்டரும் ரெடி ஆகுறாங்க. ஸ்பேஸ் ஷிப்பை கரெக்டா பொசிஷன் பண்றதுக்காக ரெடி ஆகுறாங்க. இப்போ கேசி இதெல்லாம் பார்த்துட்டு, நான் தான் சொல்றேன்ல நம்ம எல்லாரும் ஒரு சிமுலேஷனுக்குள்ள தான் இருக்கோம், இந்த மார்ஸ் மிஷன்ல நம்ம எந்த
மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்றோம், நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட டிபார்ட்மெண்ட் வேணும்னே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றாங்க. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத கூட அவங்களால கேட்க முடியும். அதோட நல்லா யோசிச்சு பாருங்க, பூமியில இருந்து நம்மளோட ஸ்பேஸ்ஷிப் கிளம்புனத வெறும் கீழே இருக்கிற கேமரா வழியா மட்டும் தான் பார்த்தோம், கண்ணாடி வழியா நம்ம பார்க்கல. அந்த ஷீல்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ண பிறகுதான் சொல்றாங்க பாம் அட்டாக் நடக்க போகுதுன்னு சொல்லி. சோ இது எல்லாமே நம்ம டிபார்ட்மெண்ட் பண்ண வேலை தான். இப்படி நம்ம கேசி சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம க்ரூ ஆளுங்க கிட்ட. வாய மூடு, இப்போ உனக்கு என்னதான் ஆச்சு, பைத்தியம் பிடிச்சிருச்சா, இப்போ நம்ம சோலார் ஃபிளார் கிட்ட இருந்து தப்பிக்கணும், முதல்ல அதுக்கான வழியை பாரு அப்படின்னு க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் இவனை கண்டுக்காம மத்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. காய்ஸ், என்னால ப்ரூவ் பண்ண முடியும் இது ஒரு சிமுலேஷன் அப்படிங்கறத. சோ உண்மையிலேயே நம்ம ஸ்பேஸ்ல இருக்கோம் அப்படின்னா பாத்ரூம்ல இருக்கிற கேஸ் கட்டு அதுலதான் நம்மளோட கழிவுகள் எல்லாம் போகும். கழிவுகளை ஃப்ரீஸ் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பேஸ் ரொம்ப கோல்டா இருக்கும். அந்த கோல்டு அதை யூஸ் பண்ணும். இந்த கேஸ் கட்டு கடியில கிறிஸ்டல்ஸ் எல்லாம் உருவாயிருக்கும். ஆனா 100 நாள் நான் செக் பண்ணி பார்த்திருக்கேன், எந்த ஒரு கிறிஸ்டல்ஸுமே உருவாகவே இல்லை. சோ அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஸ்பேஸ்ல இல்ல, நம்ம பூமியில தான் இருக்கோம். இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் தான். அதோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க தானே, ஒழுங்கா எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு கேமராவை பார்த்து கத்திக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட கேத்ரின், அதாவது டாக்டர், நீ சொல்றதை நாங்க எல்லாரும் நம்புறோம், ஆனா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சீட்ல உட்காரு, சோலார் ஃபிளார்ல இருந்து நம்ம முதல்ல தப்பிக்கலாம், அதுக்கப்புறம் நீ பேசின விஷயத்த நாங்க கவனிக்கிறோம்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த கேஸையும், என்ன நீ நான் சொல்றதை நம்புறேங்கிற, அதுக்கப்புறம் சோலார் பேனல் வரப்போகுதுன்னு சொல்றேன், உங்களுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை தானே, நான் உங்ககிட்ட நிரூபிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சேஃப் ஸ்பாட், அதாவது ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு நம்மளோட ஸ்பேஸ் ஷிப்பை. ஆனா மத்தவங்க எல்லாருமே அவங்களோட ஸ்பேஸ் சீட்ல உட்கார்ந்து இருக்காங்க மெயின் கேபின்ல. நம்ம கமாண்டரும் கத்திக்கிட்டு இருக்காங்க, கேசி சொல்றது கேளு, ஒழுங்கா வந்து உன்னோட சீட்ல உட்காரு, நார்மலா ஸ்பேஸ்ல ஸ்பேஸ் சூட் இல்லாம போக கூடாது, நீ இறந்து போயிடுவ அப்படின்னு சொல்றாங்க. ப்ளீஸ், சோலார் ஃபிளார் வேற வரப்போகுது, கண்டிப்பா நீ உயிர் பொழைக்க மாட்ட அப்படின்னு சொல்லியும் இது எல்லாமே ஒரு சிமுலேஷன் தான், இது எல்லாமே ஒரு சிமுலேஷன் தான் அப்படின்னு புலம்பிக்கிட்டே மெயின் டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. மெயின் டோரை ஓபன் பண்ணவும் செஞ்சுட்டாரு. அவ்வளவுதான், சோலார் ஃபிளார் வந்து இவரை தாக்க போகுதுன்னு தான் நம்ம நினைச்சோம். சோலார் ஃபிளார் வந்து அப்படியே நம்மளோட கேசியை அப்படியே கொன்னுடுது. அவரு அங்கேயே இறந்து போயிடுறாரு. சோ இந்த கேசி மத்தவங்க எல்லாருமே அந்த சோலார் பேனல் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. இப்போ இவங்க கிட்ட கேசியோட உடம்பு கூட மிஞ்சல, அவர் அப்படியே பஸ்பம் ஆயிட்டாரு போல. ஆனா எல்லாருக்கும் கேசி இறந்து போனாலுமே கேசி சொல்றது ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி டவுட் வந்து டாக்டர் கேத்ரின் போயிட்டு பாத்ரூம்ல அந்த கேஸ் கேட் இருக்கு இல்லையா, அதுல கேஸ் லைன்ல கிறிஸ்டல்ஸ் ஏதாவது உருவாயிருக்கான்னு சொல்லி செக் பண்றதுக்காக போறாங்க. பார்த்தா உருவாகி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க ஸ்பேஸ்ல தான் இருக்காங்க. சோ இது தெரியாம கேசி இறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் சோகமா இருக்காங்க. ஆனா மனசுக்குள்ள இருந்தாலும் இன்னொரு டவுட் ஒண்ணு வருது, ஒருவேளை கேசி சொன்னது உண்மையா போய் இப்ப அந்த கேஸ்கெட்ல வேணும்னே கிறிஸ்டலை உருவாக்குற மாதிரி வெளியே இருக்கிறவங்க பண்ணியிருந்தா, மேபி அவர் சொல்ற மாதிரி இது ஒரு சிமுலேஷனா இருந்தா அப்படின்னு இவங்க இன்னமுமே குழப்பத்துல தான் இருக்காங்க. சோ எல்லாருமே சேர்ந்து இப்போ ஒரு முடிவுக்கு வராங்க, இப்ப நம்ம இருக்கிறது சிமுலேஷனா இல்ல நம்மள எல்லாம் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்களா ஏதோ ஒண்ணு, ஆனா நமக்கு கொடுத்த வேலையை நம்ம கரெக்டா பண்ணுவோம். இது எக்ஸ்பெரிமெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல ரியலா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு கொடுத்த வேலையை நம்ம சரியா பண்ணுவோம்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்படியே நாட்கள் கடந்து 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 ஒரு வழியா மார்ஸ் கிட்ட அவங்களோட ஸ்பேஸ்ஷிப் வந்துருச்சு. மார்ஸ் இவங்க பாக்குறாங்க. உள்ள இவங்க ஒரு டிவில வெளியே இருக்கிற கேமரா மூலமா பாக்குறாங்களே தவிர இவங்களோட உண்மையான கண்களால இவங்க பாக்கல. ஏன்னா ப்ரொடெக்டிவ் லேயர் வச்சு இவங்க மூடி இருக்காங்க கண்ணாடிகளை. அதுவே இவங்களுக்கு டவுட்டா இன்னும் அதிகமாக்குது. அதுக்கப்புறம் மார்ஸ்ல இவங்க லேண்ட்லாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பூமியோட அட்மாஸ்பியரை விட மார்ஸோட அட்மாஸ்பியர் இங்க கம்மி தான். சோ இவங்களோட ஸ்பேஸ்ஷிப் வந்து இவங்களோட ஸ்பேஸ்ஷிப் ரொம்ப ஈஸியா லேண்ட் ஆயிடும். ஆனா பூமியில இறங்குற மாதிரி அதே லெவல்ல இவங்க இறங்குனாங்க அப்படின்னா இவங்க வேகமா கிராஷ் ஆகி மொத்தமா அழியறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு கரெக்டான லெவல்ல எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கரெக்டா லேண்ட் ஆகவும் செஞ்சிடறாங்க. ஆனா இப்போ வரைக்குமே இவங்களுக்கு ப்ரொடெக்டிவ் லேயர் ஓபன் ஆகவே இல்ல. டைரக்டா இவங்க வெளியில பார்க்கவே இல்ல. அந்த கேமரா மூலமா ரூமுக்குள்ள இருக்கிற அந்த கேபின்குள்ள இருக்கிற டிவி வழியா தான் பார்த்து இவங்க இப்போ தரையிறங்கிருக்காங்க. சோ இப்பதான் அந்த சேஃப்டி லேயரை ஓபன் பண்ண போறாங்க. ஒருவேளை நம்ம இதை ஓபன் பண்ணும்போது இது எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொன்னாங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொடெக்டிவ் லேயரும் ஓபன் ஆகுது. பார்த்தா உண்மையிலேயே இவங்க மார்ஸ்ல தான் இருக்காங்க. சோ மார்ஸுக்கு வந்த முதல் மனுஷங்க இவங்க 4 பேர் தான். சோ இதுக்கப்புறம் இந்த மார்ஸ் தான் மனுஷங்களோட புது வீடா மாற போகுது. சோ இந்த இடத்துல கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும் போதுதான் கதை அப்படியே வேற ஒரு டைமென்ஷனுக்கு போகுது. அந்த டைமென்ஷன்ல வித்தியாசமான மானிட்டர்மான செட்டப் ஏதோ ஒன்று இருக்கு. மார்ஸ்ல இருக்கிற நம்மளோட கமாண்டர், டாக்டர் இவங்களோட ப்ரொஜெக்ஷன் தான் அந்த ப்ரொஜெக்டர்ல பிளே ஆயிட்டு இருக்கு. அந்த இடத்துல வித்தியாசமா ஏதோ ஒரு சவுண்டு. ஆக்சுவலி அது எல்லாமே ஏலியன்ஸ் தான். அதுங்களுக்குள்ளேயே பேசிக்க ஆரம்பிக்குதுங்க. இது நம்ம கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டோம். எந்த ஒரு உயிரினமும் பண்ணாததை இதுங்க பண்ணிடுச்சுங்க. கிரேட் ஃபில்டர் தாண்டி இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனா அதை இவங்க தாண்டறதுக்குள்ளாரையே இவங்களோட மொத்த கிரகமுமே அழிஞ்சு போச்சு. இந்த உயிரினத்திலேயே முக்கியமா இவன் நம்மளையே கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி யாரையோ சொல்றாங்க. பார்த்தா அந்த ஏலியன்ஸ்க்கு நடுவுல மெதுவா ஒருத்தர் எந்திரிக்கிறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க எழுறது நம்ம கேசி தாங்க. அந்த சோலார் ஃபிளார்ல அவர் இறந்து போகவே இல்ல. இங்க
வேற ஒரு டைமென்ஷன்ல ஏலியன் முன்னாடி கண்முழிச்சு ஏந்துக்கிறாரு. அப்படியே அவரோட கண்ணு முன்னாடி அந்த ப்ரொஜெக்ஷன் எல்லாம் தெரியுது. ரொம்ப சந்தோஷத்துல அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஏலியன்ஸும் கண்டிப்பா இந்த இனத்தை நம்ம வேற லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அதுங்க பேசிக்குதுங்க. என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி இந்த கதையோட ஸ்டார்டிங்ல நடந்த எல்லாமே உண்மைதான். பட் ஒரு விஷயத்தை தவிர என்ன அப்படின்னா இது எல்லாமே ஒரு சிமுலேஷன் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது உண்மை, ஆனா அந்த ஏலியன்களை பொறுத்த வரைக்கும் இது சிமுலேஷன். அதுங்க தான் இது எல்லாத்தையும் உருவாக்கி இருக்குங்க. அதுவும் இதுக்கெல்லாம் சாதாரணமான ஏலியன்ஸ் கிடையாது, அதர் டைமென்ஷனை சேர்ந்த ஏலியன்ஸ். சோ இந்த மாதிரி ஒரு பிளானட்ல ஒரு வகையான உயிரினங்களை விட்டு அந்த உயிரினங்கள் எப்படி எவால்வ் ஆகுதுங்க, என்னெல்லாம் பண்ண போதுங்க அப்படின்றத அப்சர்வ் பண்றதுதான் இதுங்களோட வேலையே. அப்படி அந்த ஏலியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு உயிரினம் நடந்துக்குச்சு அப்படின்னா அந்த உயிரினங்களுக்கு இந்த ஏலியன்ஸ் அதர் டைமென்ஷனுக்கு போகக்கூடிய ஆக்சஸை கொடுக்கும். சிம்பிளா ஒரு அப்கிரேட் மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஏலியன்ஸ் உருவாக்குன சிமுலேஷன் தான் இந்த சோலார் சிஸ்டம், நம்மளோட எர்த் எல்லாமே. அதுல பூமியில இருக்கிற ஒரு உயிரினங்களான மனுஷங்க, நம்மளோட பூமியில நிறைய உயிரினங்கள் இருக்குல்ல, நிறைய அனிமல்ஸ், பறவைகள், இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அதுல நம்ம மனுஷங்களும் ஒருத்தங்க. ஸோ மனுஷங்களான நாம தான் இந்த பிளானட்லயே உருவாகி அங்கேயே எவால்வ் ஆகி அங்கேயே அழிஞ்சும் போயிடுங்க. அதை தாண்டி வரவே வராதுங்க. ஸோ அதே மாதிரி தான் பூமியிலும் இருக்கும்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா பூமியில இருக்க மனுஷங்களான நாமும் நியூக்ளியர் வாரெல்லாம் அழிஞ்சு போற நிலைமையிலும் கூட ஸ்பேஸ்ஷிப்ல 5 க்ரூ ஆளுங்க மார்ஸ்க்கு போகணும், அதாவது சோலார் சிஸ்டத்தெல்லாம் தாண்டி போகணும்னு முடிவெடுக்கிறாங்க. அதாவது ஏலியன்ஸோட சிமுலேஷன் எல்லாம் தாண்டி இவங்க வந்துட்டாங்க. நம்ம கேசியும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட போயிட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை, இங்க நடக்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு சிமுலேஷன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த ஏலியன்ஸ்க்குமே அந்த இடத்துல எல்லாம் செக் பண்ணுவாங்களா, கிறிஸ்டல் இருக்கான்னு செக் பண்ணுவாங்களா அப்படின்றனால அந்த இடத்துல மட்டும் சிமுலேஷனை உருவாக்காம இருந்திருப்பாங்க. ஆனா அவரு வெளியில இந்த சோலார் ஃபிளேர் கிட்ட மாட்டின பிறகு கேசி போயிட்டு அந்த டாக்டர் மேடம் போயிட்டு செக் பண்ணும்போது அந்த இடத்துல கிறிஸ்டல்ஸ் இருக்கும். ஸோ மற்ற யாரும் குழம்பிட கூடாதுன்றதுக்காக இந்த ஏலியன்ஸ் தான் அதை சிமுலேஷனை உருவாக்கி இருக்குதுங்க. அதோட இந்த கேசியும் ஸ்பேஸ் சூட் எதுவுமே போடாம அந்த டோரையுமே ஓபன் பண்ணிட்டாரு. சோலார் ஃபிளேர் வேற வந்துருச்சு. ஆனா அவருக்கு எதுவுமே ஆகல, ஏன்னா இது ஒரு சிமுலேஷன் தானே. ஸோ இதனாலேயே இந்த ஏலியன்ஸ் எல்லாம் இவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவங்களோட டைமென்ஷனுக்கு இவரை கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஏலியன்ஸ் எல்லாம் மனித இனத்துக்கே இப்போ ஒரு அப்கிரேட் கொடுக்க போறாங்க. மேபி மனுஷங்களை வேற ஒரு பிளானட்ல உருவாக்க போறாங்க. இப்போ மார்ஸ்ல அப்படியே லேண்ட் ஆனாங்கல்ல ஏலியன்ஸ், அதுங்களோட சக்தியை வச்சு மார்ஸையே மறுபடியும் ஒரு பூமி மாதிரி மாத்துவாங்களோ என்னமோ. சோ மனிதர்களுக்கு இந்த ஏலியன்ஸ் இன்னொரு வாய்ப்பை கொடுக்க போறாங்க. அதை உருவாக்குனது நம்மளோட கேசி, அதுக்கப்புறம் நம்மளோட க்ரூ மெம்பர்ஸ் தான். சோ இந்த கதை இங்கேயே முடிஞ்சு போச்சுங்க. கதை நல்லா இருந்ததுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம், என்னோட தாட் என்ன அப்படின்னா, நிஜமாவே இந்த கதையில சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் சிமுலேஷன்ல இருக்கோம் அப்படின்னா, நாம ஏலியன்ஸ்களால உருவாக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா, சோ எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை சிமுலேஷனா இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். சோ இந்த கதை நல்லா இருந்துச்சுல. இதே மாதிரி வேற ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். until then, டாடா, bye bye. Thank you. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.